துரைமுருகன் அவர்கள் மீது 4700 கோடிக்கு மணல் அள்ளியிருக்காருன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அப்போ இவங்க கடத்தாமையா இஸ்ரோ மேப் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரோடு சாலை என் மேலே கேஸ் போடுங்க, வழக்கை நடத்துங்கன்னு தான் சொல்றாரு. ஏன் இன்ன வரைக்கும் நீ நடத்தாம இருக்க? ஏன் இந்த தில்லு இல்லை உனக்கு? தமிழ்நாட்டுக்கு திமுக கேடுங்க, இந்தியாவுக்கு பிஜேபி கேடு. ஓபிஎஸ் வந்து ஒட்டுமொத்தமா அந்த சமுதாய மக்களோட தலைவராலாம் அவர் வரலாம். ஒரு ஓபிஎஸ் இல்லைன்னா அந்த இடத்துல இன்னொரு ஆளை உருவாக்க முடியும் சார். உருவாக்க முடியும். ஜெயலலிதா மேடம் யார் அடையாளம் கட்டினாங்க? திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு அரசியலை கொண்டு போனா பிஜேபி உள்ள வந்துருவான்னு உங்களை பூச்சாண்டி காட்டுற மாதிரி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பூச்சாண்டி காட்டி சோறு விட்டலான்னு பாக்குறாங்க. கவுன்சிலர் இருக்கக்கூடிய போஸ்ட் ஓட்டினாங்க, சசிகலா சின்னமாவே வருக, நல்லாட்சி தருக. ஏன் 26ல காங்கிரஸ் இந்த பக்கம் வரலாம், பிசிகே இந்த பக்கம் வரலாம், 2 கம்யூனிஸ்டுகள் இந்த பக்கம் வரலாம், இஸ்லாமிய கட்சிகள் வரலாம். அந்த 14 பேர் இவங்க கூட என்ன ஒட்டி பிறந்தவர்களா என்ன? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களும் டிடி அவர்களும் யார் கூட நின்னாங்க? தாமரையில நின்று இருந்தீங்கன்னா ரொம்ப கேவலப்பட்டு போயிருப்பீங்க. பாஜகவோட சேர்ந்துன்னு சொல்றதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் யாருக்குமே கிடையாது. காரணம் என்னன்னா எல்லாரும் பாஜக கூட தான் இருந்தீங்க. இல்ல அதாவது கட்சிக்குள்ள இருக்கவங்களே பாஜக சப்போர்ட் பண்ணி பேசினவங்க நாடாளுமன்ற தேர்தலில் இருக்காங்க இல்லையா? ஆசைப்பட்டு யாரும் பாஜக மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கின்ற ஒரு இயக்கத்தோடு ஆசைப்பட்டு யாருமே சேர மாட்டாங்க. திமுகவில் இருக்கின்ற யாருக்குமே அதற்கான அருகதையே கிடையாது. அப்ப 99க்கு போங்க. நீங்க அன்னைக்கு உட்காந்துட்டு முரசொலியில எழுதுனீங்க, ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம்னு முரசொலியில் எழுதுனீங்க. அப்போ உங்களுக்கு வெக்கமானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? அங்கே மத்தியில் யார் வந்தாலும் சரி அவங்க கூட சார்ந்திருந்து தான் குடும்பத்தை எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கும் இந்திய லெவலில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம்னா, நாட் பெஸ்ட் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா அது திமுக தான். ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இறந்து போனால் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கட்சியில் 10 தேர்தல் தோல்வி சந்திப்பாங்க. 10 சார் 12 கூட சந்தித்து தான் ஆக வேண்டும். கண்ணுக்கு முன்னாடி கட்சி உடஞ்சிட்டு இருக்கு, கண்ணுக்கு முன்னாடி கட்சி வந்து பலவீனமாய் கொண்டு இருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்கோம். அப்ப நான் எல்லாத்தையும் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்க அக்கா வளர்த்த கட்சிங்க எது, எங்க அண்ணன் வளர்த்த கட்சிங்க எது, நான் தான் பார்த்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி நீங்க இருக்குமோ அப்படின்னு அந்த உணர்வு இருக்குமா இல்லையா உங்களுக்கு? வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் அதிமுகவை சேர்ந்த திருமதி நாச்சியாள் சுகந்தி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். நடப்பு அதிமுகவுடைய பல்வேறு கேள்விகள் குறித்து அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா அவர்களை சேர்த்துக்கிறதுல அதிமுகக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதிமுக தலைவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? குறிப்பாக எடப்பாடி அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை, இதெல்லாம் மீடியா நீங்கள் கிரியேட் பண்ணுற ஹைப்பாக தான் இருக்குது. இப்போ ஒரு 4-5 நாளான்றது வந்து 1 வீக்கா, லாஸ்ட் 1 வீக்கா இந்த கேள்விகளே தான் திருப்பி வந்து எல்லா மீடியாவும் இது ஒரு பெரிய இஷ்யூவா கட்சிக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமே. இல்ல சார், கட்சிக்குள்ள இஷ்யூ இல்ல, நீங்க மீடியா தான் எல்லாரும் வந்து ஒரு நேரேஷனை செட் பண்றீங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அந்த நடந்திருக்கக்கூடிய விளைவு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நாங்க முயற்சிக்கிறோம். அது என்ன இருக்குன்னு உங்ககிட்ட கன்சர்ன் பார்ட்டி நாங்களா ஒன்று போட்டா தப்புங்க, நீங்க உங்ககிட்ட கேட்டு போடுறோம். சார், அதிமுக அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி. இங்க வந்து 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 ஒப்பீனியன் இருக்கும், சரிங்களா? அப்படியே ஒரு சில ஒப்பீனியன் வந்து கிரியேட் ஆயிருக்கு, வந்து இப்படி கொண்டு வரலாமா, சீனியர்கள் சிலர் அதை பேசியிருக்காங்க. அதுக்கான விவாதங்கள் இன்னும் உள்ள போயிட்டே இருக்குது. ஆளாளுக்கு அவங்கவுங்க சொந்த கற்பனைகள் எல்லாத்தையும் போட்டு அதை நியூஸ் ஒன்று இன்னைக்கு எழுதிட்டு இருக்கோம். இன்னைக்கு யூடியூப் சேனல்கள் பெருகிட்டதுனால இதை பற்றி ரொம்ப நிறைய டாக் வந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலி இங்கே இவ்வளோ பேசுகிற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் நடக்கல, அதுதான் உண்மை. இல்லை, இந்த இப்போ மீட்டிங் இன்னைக்கு அந்த ஒரு கடந்த 3 நாட்களாக வந்து நிர்வாகிகளை சந்திச்சு பேசுகிறேன். இப்போ நிர்வாகிகளை சந்திச்சு பேசுகிற வந்து தேர்தல் தோல்விக்கானதாகவோ அல்லது அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கான ஒரு ஆயத்தமாக கூட இருக்கலாம். அது வந்து கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய, நம்ம அதை கேட்கவே இல்லை. அது ஒரு ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ். நான் அதை கேட்கல. கட்சியினுடைய சீனியர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள், ரொம்ப காலமாக கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் அந்த அண்ணா இந்த மாதிரி எல்லாம் ஆசைப்படுறாங்க, நமக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு தோல்வி வந்துட்டே இருக்கு, அடுத்ததை நோக்கி நம்ம போகலாம், பயணம் பண்ணா எல்லாரையும் சேர்த்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லவே இல்லை. இல்ல, நான் கிளாரிஃபை பண்ணேன், இது அப்படி சொல்லவே இல்லை. நீங்க சொல்லுங்க. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது ஒரு ஜனநாயக கட்சி. எவ்ரிஒன் ஹேஸ் தேர் ஓன் ஒப்பீனியன்ஸ், சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒப்பீனியன் சொல்றாங்க, அது தலைமை ஏற்றுக்கொள்கிறார் அல்லது நிராகரிக்கிறார் அப்படிங்கிறத வந்து ஆல் ஆஃப் அ சடன் அதை ஏற்றுக்கிட்டாருன்னு நீங்க சொல்றதோ இல்லை அது ஏற்றுக்கலன்னு சொல்லி நான் சொல்றதோ இந்த கட்டத்தில் அது சரியா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து பேசவே இல்லை, ஆனால் அதுக்கு பேசவே இல்லைன்னு சொல்ல முடியாது சார். அதாவது என்னன்னா,
அது வந்து இது என்னன்னா ஒரு நெகட்டிவ் வைபா வந்து கிரியேட் இல்ல பண்ணிட்டே நான் நெகட்டிவ் இருக்கிறதுல வைபாவை பார்க்கல. இல்ல நீங்க மட்டும் இல்ல சொல்லல, நான் என்ன சொல்ல ஒட்டுமொத்த இல்ல மீடியாவும் இல்ல சொல்றேன். பொதுவாவே ஒரு இருக்கட்டும். இப்ப ஆ, என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு 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 ஏதோ ஒரு இடத்துல வந்து இவர்கள் சேருவார்களா, சேர மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு கட்சியாக இருந்தது 3ஆக பிரிந்து 4ஆக பிரிந்து இருக்கிறது அப்படின்னா, அவங்க எல்லாம் ஒட்டுக்கா சேர போறாங்களா, இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த எதிர்பார்ப்பு your question is very அதிமுக right. தொண்டருக்கு Your இருக்கு. question is very right. சரியான ஒரு பாயிண்ட்ல நீங்க வரீங்கன்னு நினைக்கிறேன். எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? இப்போ ஒட்டுமொத்த தொண்டர்களும் ம். அதிமுக அப்படிங்கிறது வந்து கேடட் பேஸ்டு பார்ட்டி. சரி. தொண்டர்கள் தான் இங்க ஜீவநாடி. ம். அப்படிங்கும்போது தொண்டர்கள் வந்து இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரியே சசிகலா அம்மையார் பார்ட்டிக்குள்ள வந்தே ஆகணும், இல்ல வந்து டிடிவி வந்தே ஆகணும், அல்லது ஓபிஎஸ் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தொண்டர்களும் இந்த ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு கொடி பிடிக்கல. அந்த உண்மையை நீங்க இப்போ இந்த எல்லாருமே எலெக்ஷன் ஒத்துக்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் போஸ்டர் ஓட்டுனாங்களே மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? ஊர்கள்ல போஸ்டர் ஓட்டுன கட்சி கவுன்சிலர் இருக்கக்கூடிய போஸ்டர் ஓட்டுனாங்க. சசிகலா சின்னம்மாவே வருக, நல்லாட்சி தருக, இது ஓட்டுனாங்க. இங்க கோயம்புத்தூர்ல சூலூர்ல நகராட்சியில எடப்பாடி தவிர்த்து விட்டு மத்த 2 பேரும் வந்து போட்டு போஸ்டர் ஓட்டுனாங்க. கண்கொள் எல்லா சேனல்களையும் பார்த்த ஒரு விஷயம். நீங்க என்ன இருக்குன்னு இல்ல இல்ல அது போஸ்டர் ஒட்டுறாங்க அப்படின்னா ம். இது எல்லாமே எப்படி இந்த மேன்மேட் அசாசினேஷன் மாதிரி ம். மனிதர்கள் இந்த மாதிரி சில சிலுண்டுகளால் உருவாக்கப்படுகின்ற பூகம்பம்னு அவங்களா நினைச்சுக்கிறாங்க. மூத்த அமைச்சர்களுடைய படங்கள் அதுல முன்னாள் அமைச்சர்களுடைய படங்கள் அதுல இருக்கு. சார் அந்த அதான் பர்டிகுலர் யார் போஸ்டர் ஒட்டிருக்காங்களோ அவங்களுடைய இருக்கு. ம். ராமநாதபுரத்துல ஒட்டப்பட்டது, தஞ்சை மாவட்டத்துல ஒட்டப்பட்டது, கிழக்கு மாவட்டங்கள்ல ஒட்டப்பட்டிருக்கு. இதுல எல்லாரும் வரணும்னு தொண்டர்கள் ஆசைப்படுகிறார்கள் தான் இருக்கக்கூடிய சூழல். 40 தொகுதிக்கு 40 தொகுதி தோழி, 7ல வந்து இதே இல்லை, 13 இடத்துல 3வது இடத்துல. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மிகப்பெரிய ஒரு தோல்வி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற போது சீனியர் வந்து பேசுறாங்கன்னு சொல்றது பொய்யாக இருக்குமா, அல்லது வந்து கட்சிக்கான அதாவது வளர்ச்சி என்ன? சீனியர்ஸ் பேசுறாங்க அப்படிங்கிறது அது கட்சிக்குள்ள நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு ப்ராசஸ். இட்ஸ் ம். ஆன்கோயிங் ப்ராசஸ்னு வச்சுக்கோங்க. ம். பட் என்னன்னா நீங்க வந்து இப்போ அங்கங்க வந்து ஒவ்வொருத்தரையும் எல்லா கட்சிகள்லையுமே இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான கவன ஈர்ப்புக்கான போஸ்டர்ஸ் எல்லாம் அங்கங்க எல்லா இதுலையுமே இது நடக்கிறது. இப்போ என்ன அப்படின்னீங்கன்னா அதிமுகல வந்து ஏதாவது ஒன்று நடந்துராதா அப்படின்னு 2 பெரிய சக்திகள் பெரிய யாருக்கு சக்திகள் பெனிஃபிட் அப்படி சொல்லி யோசிக்கிறதுனால? அப்படி இந்த பக்கம் திமுக எதிர்பார்க்குது ஏதாவது ஒன்று என்ன நடந்துராதானா காரணத்துக்கு? அப்படின்னு. இந்த பக்கம் பாஜக வந்து அது ரொம்ப காலமா ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு பாஜக அது ரொம்பவும் கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்குது. அவங்க அப்படி பார்ப்பதற்கு திமுக எல்லா வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கிறது. அதிமுக அதிமுகவும் திமுகவும் தான் தங்களுடைய முதலமைச்சர் வாயிலேருந்தே சொல்றாரு, நாங்களும் திமுக மட்டும்தான், எங்களுக்கு பாஜக பத்தி நான் பேச மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் அதிமுக வீழ்ச்சி அடைறதுல அவருக்கு ஒரு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது? 1. 2வது கூட்டணியை பொறுத்தளவுக்கு திமுக இன்டாக்ட் இருக்காங்க. அவங்க எதை பத்தி பயந்துக்கணும்? எதுக்காக அதிமுக பத்தி அவங்க யோசிக்கணும்? இல்ல நீங்க இந்த கூட்டணி வந்து இன்னைக்கு இன்டாக்டா இருக்காங்க. நாளைக்கு உங்க கூட 26ல இருப்பாங்களா அப்படின்றது அது வந்து நீங்க வந்து அரசியல்ல எதையுமே வந்து கணிக்க முடியாது சார். நான் இது சோஃபா எல்லாமே இருக்கிறத வச்சு பேசுறேன். பெர்மனன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் 26ல காங்கிரஸ் இந்த பக்கம் வரலாம், விசிகே இந்த பக்கம் வரலாம், 2 கம்யூனிஸ்டுகள் இந்த பக்கம் வரலாம், இஸ்லாமிய கட்சிகள் வரலாம். அந்த 14 பேர் இவங்க கூட என்ன ஒட்டி பிறந்தவர்களா என்ன? தூதுகள் பறந்து கொண்டு இருக்கிறது. இட் வில் ஹேப்பன். ம். இட் வில் ஹேப்பன். அது வந்து நீங்க தடுக்கவே முடியாது. ம். சில விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இட் இருக்கும். வில் ஹேப்பன், இட் இஸ் ஹேப்பனிங். இட் வில் ஹேப்பன். அது வந்து அது வந்து 100% இட்ஸ் ஹேப்பனிங்ல. ம். இட் மே ஹேப்பன் இன் ஃபியூச்சர். ம். வை நாட்? ஏன் நடக்கக்கூடாது? ம். அரசியல்ல எல்லாம் தானே சாத்தியம். ம். எல்லாம் தானே சாத்தியம். இன்னைக்கு திமுக அப்படிங்கிற கட்சி வந்து எந்த காலகட்டத்திலும் அதனுடைய வரலாறு எந்த காலகட்டத்திலையும் அது அதிமுகவை போல் தனித்து நின்று வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெறவும் முடியாது. ஏன்னா அவங்களும் அது வந்து ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி கிடையாது. அது தொண்டர்களை பெரிய அளவு மையமாக வச்சது கிடையாது. அது அங்கங்கே வந்து மாவட்ட அளவில் வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி குறுநில மன்னர்களை உருவாக்கி வச்சிருக்குது. அந்த குறுநில மன்னர்கள் உருவாக்குகின்ற ஒரு வெற்றிகளை தான் அது இது வரைக்குமே பார்த்துட்டு இருக்குது. அது கருணாநிதி காலத்துலேருந்தே அதுதான் அதனுடைய வரலாறு. அப்படிங்கும்போது அதிமுகங்கிற கட்சி வந்து ஜெயலலிதா அம்மையார் மாதிரியான ஒரு ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களையும் எம்ஜிஆரையும் அது பார்த்து அதன் பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதுக்காக பாஜக பெரிய அளவில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அது 26 வரைக்கும் பார்த்து கொண்டு தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு இருக்கிற அதிமுக தலைமை தானே நீங்க 2024 வரைக்கும் ஒத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. ஆமா, எடப்பாடி பழனிசாமி தவிர்க்க முடியாதது. அதுதான் வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது பாஜகவுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா அந்தந்த மாநில கட்சிகளை 2ஆக 3ஆக 4ஆக உடைத்து அதில் குளிர்காய முடியுமா, அதில் தான் வளர முடியுமா
அப்படிங்கிறது தான் அதோட ஸ்டைல். அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் அதை பார்க்க முடியும் இல்லையா? அப்போ அந்த மாடலை தான் அது இங்கே ட்ரை பண்ணுது. ஸோ இங்கே திரு ஓபிஎஸ் அவர்களையோ திரு டிடிவி தினகரன் அவர்களையோ திருமதி சசிகலா அவர்களையோ பாஜக தான் இயக்கி கொண்டிருக்கிறது. டெஃபினெட்லி. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இல்லை இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பின்னாடி ஹிஸ்ட்ரிக்கெலாம் போக வேணாம் சார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களும் டிடி அவர்களும் யார் கூட நின்னாங்க? பாஜக என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க. இந்திய தாமரையில் நின்னாங்களா? இல்லை நீங்கள் தாமரையில் நின்று இருந்தீங்கன்னா ரொம்ப கேவலப்பட்டு போயிருப்பீங்க. தாமரையில் அவர்கள் ஒருவேளை நின்றிருந்தால் மிகவும் கேவலப்பட்டு போயிருப்பார்கள். ஆனால் பாஜக தன்னை அழிக்க பார்க்கிறது, இரட்டலையை அது முடக்க பார்க்கிறது, சிதைக்க பார்க்கிறது அப்படின்றது தெரிஞ்சும் ஓபிஎஸும் டிடிவியும் வந்து நீங்கள் ஏன் பாஜகவை இன்னுமே சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன இருக்குது? டிடிவி என்பவரை ஒரு வனவாசம் போன மாதிரி ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்தில் ஒரு 13 ஆண்டுகள் அவர் வந்து அரசியல்லே இல்லை, தமிழக அரசியல்லே இல்லை. ஒரு பெரிய கேப் இருந்தார் இல்லையா? அம்மையார் மறைவுக்கு பிறகுதான் அவர் உள்ளே வர்றார். உள்ள வந்தோன்னா அவர் ஒரு தனி பார்ட்டி தொடங்குறார். அவர் தனி பார்ட்டி தொடங்குறத சசிகலா அம்மையாரால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா? இன்ன வரைக்கும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்குதா? தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பல தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தலைவர்கள்ல டிடிவி தினகரன் இல்லாமல் போயிட்டாரா? ஓபிஎஸ் இல்லாமல் போயிட்டாரா? சசிகலா அம்மையார் இல்லாமல் போயிட்டாங்களா? பல தொண்டர்கள், கடைக்கோடி தொண்டர்கள் எனக்கு இவர்கள் வேணும் அப்படின்னு டிவியில பேட்டி கொடுத்த பல பேட்டிகளை என்னால் காட்ட முடியும். அதாவது நம்ம வந்து ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும் சார். நீங்க இப்ப வந்து நீங்க சொல்றது என்னன்னா இந்த 1.5 கோடி தொண்டர்கள்ல இவர்கள் யாருமே இல்லை அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? சரி, இவங்க நான் திரும்பவும் கேட்கிறேன். இப்ப டிடிவி அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துல 13 வருஷம் எங்க போனார்? 13 வருஷம் எங்க போனார்? ஏன் போனார்? கட்சியை விட்டு ஏன் போனார்? அவர் போனாரா? அம்மையாரால் துரத்தி விடப்பட்டாரா? ஜெயலலிதா அம்மையார் டிடிவியை துரத்தி விட்டாங்களா? அவரா போனாரா? அவர் எதற்காக கட்சியிலிருந்து துரத்தப்பட்டார்? அந்த உண்மையெல்லாம் அவரால் பேச முடியுமா? இன்னைக்கு இந்திய அரசியல்ல நீங்க வந்து சமூகம் சார்ந்த ஓட்டுகள் தான் இங்க வந்து நிறைய விஷயங்களை அது செய்யுது. டிசைடிங் ஃபேக்டர், ஒன் ஆஃப் பிக்கஸ்ட் டிசைடிங் ஃபேக்டர். ஆனா அதுதான் வந்து பிரைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த ஃபேக்டர் சசிகலா அம்மையாரை விட நீங்க இன்னொரு அல்டர்னேட் அங்க இந்த இப்ப என்னன்னா அதிமுக செய்திருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன பொறுத்தளவு அதை நான் என்ன சொல்லுவேன்னா இந்த 6 வருடங்கள் அம்மையாரோட மறைவுக்கு பின்னாடி அங்க வந்து அந்த பகுதிகள் பெரிய அளவிலான ஒரு ரேப்போவை கிரியேட் பண்ணி அங்க மாற்று தலைவர்களை பெரிய அளவுக்கு உருவாக்கி இருக்க முடியும். அது வந்து இப்போ ஆன்கோயிங் ப்ராசஸ். சரிங்களா? அப்ப நீங்க இப்போ அந்த விஷயத்தை தான் நம்ம செய்ய முடியுமே ஒழிய நீங்க நார்மலா நம்ம இப்போ சென்டிமெண்டெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துல என்ன சார் பேசுவோம்? உடஞ்ச கண்ணாடி ஒட்டாது. சரி, சரியா? அப்படிங்கும்போது அது ஒரு குடும்பத்துக்கு அந்த பிரின்சிபல் ஒத்து போச்சு அப்படின்னு சொன்னதுன்னா டெஃபினட்டா நீங்க வந்து அது ஒரு பார்ட்டிக்கும் ஒத்து. இப்போ நீங்க சொல்றது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வெளியில இருந்து யாராவது இதை சொல்லியிருக்கணும் அப்படின்னா எங்க கட்சிக்குள்ள நீங்க எதுக்கு பேசுறீங்க, இது எங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நீங்க சொல்லலாம். கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சீனியர்ஸே வந்து பேசி இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி புறந்தள்ளுறது? யார் புறந்தள்ளுறது? அது நான் திரும்பவும் சொல்றேன், இது ஒரு ஜனநாயக பார்ட்டி, எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஆனா ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. சரிங்களா? இப்போ இது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா நீங்க ஒரு ஒப்பீனியன் சொல்றீங்க, இன்னொருத்தர் ஒப்பீனியன் சொல்றாங்க, இன்னொருத்தவங்க ஒப்பீனியன் சொல்றாங்கன்னா வாங்க நம்ம எல்லாம் ஒரு டேபிள்ல உட்காருவோம், நம்ம அதை பத்தி விவாதிப்போம் அப்படிங்கிறதுக்கான இடமாகவும் அங்க இருக்குது. நீங்க சொல்லுங்க நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போற மாதிரியான இடம் கிடையாது. இது திமுக கிடையாது. நான் அங்க வச்சதுதான் சட்டம், நீ கேட்டுட்டு போன்ற மாதிரி கிடையாது. இங்க எல்லாரும் யாருமே டிசைட் பண்ண முடியாது. எம்ஜிஆர் அவர்களால் வகுக்கப்பட்ட நியதி அப்படி. சரிங்களா? அப்போ நீங்க வந்து இங்க சொல்றீங்க, அப்ப வந்து அந்த இது அப்புறம் அது அந்த மெஜாரிட்டேரியன் தியரி தான். யார் வந்து பெரும்பான்மையான மக்கள் யாரை ஏத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது தான் இப்போ நீங்கள் கூட்டத்தில் உட்காந்து பேசும்போது அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கின்ற சீனியர் தலைவர்கள்லாம் 20 பேர் 30 பேர் உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதில் மெஜாரிட்டியாக என்ன ரிசல்ட் வருது? ஒருவேளை நீங்க சொல்றபடி மெஜாரிட்டி அடிப்படையில் டிடிவி தினகரனையும் திருமதி சசிகலா அவர்களையும் திரு ஓபிஎஸ் அவர்களையும் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா எடப்பாடி அவர்களால்? மிக நிச்சயமாக என்னை பொறுத்தளவு ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை விட ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன் அப்படின்னீங்கன்னா கூடாது. ஏன் அப்படின்னீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் த பார்ட்டி, பார்ட்டியோட ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பார்ட்டி தான் இவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டுட்டு வரணும். நம்மளுடைய கட்சியுடைய எதிர்காலம் இங்க தான் இருக்கு அப்படி ஒரு ப்ராபபிலிட்டி பேசுறீங்க இல்லையா? மெஜாரிட்டி இப்படி சொன்னால் அப்படிங்கற ப்ராபபிலிட்டி நீங்க பேசுறீங்க. அப்போ நான் வந்து உங்களோட ப்ராபபிலிட்டி இது அப்படின்னா நான் இன்னொரு ப்ராபபிலிட்டி இப்படி இருக்குது. என்ன அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கட்சி முக்கியமா தனிநபர் முக்கியமா? எப்போதுமே எந்த இயக்கத்திலும், அது அதிமுகன்னு இல்லை, எந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற எந்த கட்சியிலும் இயக்கத்திலும் தனிநபர்களை விட எப்போதுமே கட்சி தான் பெருசு. சரி,
சரிங்களா? அப்ப இங்க சசிகலா அம்மையார் அப்படிங்கிற ஒரு தனிநபருக்காகவோ 13 வருஷம் இந்த இயக்கத்திலே இல்லாமல் போன டிடிவிக்காகவோ அல்லது எப்போதும் பாஜகவோடு சேர்ந்து அதிமுகவின் குரல் வலையை நறுக்க பாஜகவோட சேர்ந்துன்னு சொல்றதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் யாருக்குமே கிடையாது. காரணம் என்னன்னா எல்லாரும் பாஜக கூட தான் இருந்தீங்க. இல்ல அதாவது கட்சிக்குள்ள இருக்கவங்களே பாஜக சப்போர்ட் பண்ணி பேசினவங்க நாடாளுமன்ற தேர்தலில் இருக்காங்களா இல்லையா? இருங்க, இப்ப வந்து என்னன்னா ஒரு பாஜகவோடு சேர்ந்து இருந்ததுக்கு ஒரு கட்சியா நான் சேர்ந்து இருந்ததற்கும் ஒரு இண்டிவிஜுவலா நான் சேர்ந்து இருப்பதற்கும் ஆனா காரணத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு கட்சியா ஏன் சேர்ந்து இருந்தது அப்படின்னா ஏன் சேர்ந்து இருக்க வேண்டிய நிர்பந்தம் அது. ஒரு ஆசைப்பட்டு யாரும் போய் உறவாடல, அதை மொத்தம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆசைப்பட்டு யாரும் பாஜக மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கின்ற ஒரு இயக்கத்தோடு ஆசைப்பட்டு யாருமே சேர மாட்டாங்க. ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் என்ன குறிப்பிட்டாங்க, நாங்க வந்து இனிமேல் எந்த மத்திய நேஷனல் பார்ட்டிஸோடையும் சேர்ந்து இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க 2014 ரொம்ப ஆழமா சொல்லிட்டு போனாங்க. அப்ப திரும்ப வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி கூட சேர வேண்டிய, அதுவும் பிஜேபி மாதிரியான ஒரு வெறுப்பரசியலை வளர்க்கின்ற ஒரு கட்சியோடு சேர வேண்டிய நிர்பந்தம் அதிமுகவுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆளுமை. சுயத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் வந்து கொண்டு வரணும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய பகிரங்க குற்றச்சாட்டு வச்சு உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க கட்சியை கொண்டு அடகு வச்சிருக்கீங்க, முதல்ல கட்சியை மீட்டெடுத்துட்டு வாங்க அப்புறம் பேசலாம்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சாரா இல்லையா? அதையெல்லாம் சொல்வதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அல்லது திமுகவில் இருக்கின்ற யாருக்குமே அதற்கான அருகதையே கிடையாது. அப்ப 99க்கு போங்க, நீங்க அன்னைக்கு உட்காந்துட்டு ஏன் முரசொலியில் எழுதுனீங்க? RSS ஒரு சமுதாய இயக்கம்னு முரசொலியில் எழுதுனீங்க. அப்ப உங்களுக்கு வெக்கமானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? அப்போ இந்த மாதிரி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? RSS வந்து ஒரு சமுதாய இயக்கம் எழுதின கருணாநிதிக்கு வந்தோ அல்லது அவருடைய பிள்ளைக்கோ அதிமுகவையோ அதிமுகவுடைய ஒரிஜினாலிட்டி பத்தியோ பேசுவதற்கு எந்த அடிப்படை தகுதியும் கிடையாது. சரிங்களா? குஜராத்தில் கலவரம் வந்த போது அது அந்த மாநில பிரச்சனை என்று சொன்ன கருணாநிதியின் பிள்ளைக்கு அதிமுக பத்தி பேசுறதுக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கிறது? அப்ப உங்க சுயநலத்துக்கு அன்னைக்கு நீங்க உறவாடினீங்கல்ல, உங்க மருமகன் அங்க வந்து கேபினெட் மினிஸ்டரா இருக்கணுங்கிறதுக்காக உறவாடினீங்களே 99ல. அப்ப நீங்க தான் இங்க, அதாவது இந்தியாவில் ஒரு மாநில கட்சி எப்படியெல்லாம் ஒரு மத்திய கட்சியோட சார்ந்திருந்து, அங்க மத்தியில யார் வந்தாலும் சரி அவங்க கூட சார்ந்திருந்து தான் குடும்பத்தை எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கும் இந்திய லெவலில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம்னா, நாட் பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா அது திமுக தான். அப்ப திமுகவுக்கு தார்மீக ரீதியாகவும் சரி, ஒரு மனசாட்சி அடிப்படையும் சரி, சட்ட ரீதியாகவும் அவர்களுக்கு விமர்சனம் பண்ணுவதற்கான எந்த தகுதியும் கிடையாது. அதனால இதை வந்து நான் ரொம்ப நெக்லெக்ட் பண்றேன். திமுக விட்டுருங்க, நான் என்ன கேட்கிறேன்னா, அன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்க, இன்னைக்கு மைனாரிட்டி ஓட்டு வரல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தேர்தல் அரசியலின் மையப்படுத்தி நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்துட்டீங்க, அதிமுக வெளியே வந்ததுன்னு ஒரு பொது குற்றச்சாட்டு. அது இருக்கட்டும். இப்போ இவர்களை உள்ளே எடுத்து கொண்டு வருவதனால் மீண்டும் பாஜக நோக்கி தங்ககிட்ட வந்துடுவாங்கிறதுல அது என்ன அடிப்படை லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது ஒரு பார்ட்டி வந்து பிஜேபி போய் நோக்கி இருந்ததற்கும் சார்ந்து இருந்ததுக்கும் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் அதே பிஜேபியோட தங்களோட பெனிஃபிட்டுக்காக இருந்ததுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம ஒத்துக்காத வரைக்கும் இவர்கள் உள்ளே வருவதில் என்ன நடந்துற போகுதுங்கிறத நம்ம திரும்ப ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? நான் திரும்பவும் சொல்றேன், எந்த பார்ட்டிலையும் எந்த இண்டிவிஜுவலும் முக்கியம் கிடையாது, பார்ட்டி தான் முக்கியம். அப்படிங்கும்போது இங்க 13 வருஷம் காணாமல் போன டிடிவி வந்தா அதிமுக பெரிய அளவில் உங்களுக்கு முக்கியத்தோர் ஓட்டுகளை வாங்கி தரும் அப்படிங்கிறது அது ஒரு பொய் தியரி, அது கட்டமைக்கப்படுகின்ற ஒரு தியரி. நீங்க உடனே பாருங்க, இந்த 7 லட்சம் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு வந்து திரு ஓபிஎஸ் அன்னைக்கு ஓபிஎஸ் கூடவே நிப்பாட்டி எத்தனை 5 பன்னீர்செல்வத்தை ரெடி பண்ணி அவர்கள் எல்லாத்துக்கும் அங்க ஒரு அட்ரஸ் ப்ரூவ் பண்ணி இதெல்லாம் யாரு பண்ணாங்கிறது பல இடங்கள்ல பேசப்பட்ட விஷயங்கள். இல்ல, அதாவது எது நடந்தாலும் 5 பன்னீர்செல்வம் வந்தாலும் சரி, 50 பன்னீர்செல்வம் வந்தாலும் சரி, அவர் ஜெயிச்சிட்டாரா? அதிமுக டெபாசிட் வாங்குச்சா? ஜெயிச்சிட்டாரா? அதிமுக டெபாசிட் வாங்குச்சா? இல்ல சார், அதாவது அதிமுக டெபாசிட் வாங்கினதா இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தேசிய கட்சியோட நாங்க போய் சேர்ந்து இருக்கிறோம், மோடி ஐயா சொன்னாரு அதனால நான் போய் சேர்ந்தேன், மோடி ஐயா பிரிஞ்சு போக சொன்னாரு அதனால நான் வந்தேன். இன்னைக்கு 100 விழுக்காடு நீங்க சொல்றேன். ரெட்டையில இருந்தது, ரெட்டையில இருந்துச்சு உங்ககிட்ட, பெரும்பாலான எம்எல்ஏக்கு உங்ககிட்ட தான், நாங்க பொதுக்குழு உறுப்பினர் உங்ககிட்ட தானே இருந்தாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் போய் இருந்தாங்களே, எஸ்சிபி கூட எத்தனை தொகுதியில் ஜெயிச்சீங்க, ஏன் உங்களால ஜெயிக்க முடியல? அதாவது இங்க வந்து என்னன்னா, இந்த தேர்தல்னு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்தல்களையும், சுதந்திர இந்தியாவில் நடந்த இந்த தேர்தலில் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ் மட்டும் விட்டுடுங்க, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்க கணக்கெடுத்து நீங்க இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, எப்பொழுதுமே இங்க தமிழ்நாட்டுல இஷ்யூ பேஸ்டா தான்.
இங்கே அந்த நாடாளுமன்ற தேர்தல் இது பண்ணியிருக்காங்க. திமுகவும் பலமுறை தோல்வி விட்டுருக்கிறது. சரிங்களா? 2 பேர் 3 பேர் மட்டும்தான் நாடாளுமன்றத்துக்கே போனாங்க. பெரும்பான்மையாக 37 பேரை வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த ஹிஸ்ட்ரிங்கிறது மாறி மாறி வரும். அப்படிங்கும்போது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு இங்கே வந்து என்ன விஷயம் இந்த தடவை 24ல் முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா, யார் வரக்கூடாது அப்படிங்கிறதில் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தெளிவாக இருந்தாங்க. பிஜேபி இங்கே வந்துடக்கூடாது, பிஜேபி இங்கே வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இங்கே தெளிவாக இருந்தார்கள். அதனால் அதையும் இதையும் போட்டு நீங்கள் குழப்பக்கூடாது. சரிங்களா? 2வது என்ன அப்படின்னீங்கன்னா, எஸ், ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இறந்து போனால் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கட்சியில் 10 தேர்தல் தோல்வி சந்திப்பாங்க. 10 சார் 12 கூட சந்தித்து தான் ஆக வேண்டும். 10 கூட அது வந்து இந்த 10 12ன்றது உங்களுக்கு நம்பர்ஸ் வேணா இருக்கலாம். பட் இந்த ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் இருக்குல்ல, அம்மையாரோட மறைவுக்கு பிறகு இந்த பக்கம் திமுக இந்த கட்சியை உருக்குலைக்க பார்க்குது, அந்த பக்கம் பிஜேபி பெரிய ரோல் பிளே பண்ணுது. இது எல்லாத்தையும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இன்னமும் பார்ட்டியை லைவா தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சியாக வச்சிருக்கிறதுங்கள, இதுதான் சாதனை. அந்த சாதனையை யாருமே ஒத்துக்கலாம டிடிவி வந்தா கட்சி நிமிந்துரும், அந்த பக்கம் எப்ப பார்த்தாலும் காட்டி கொடுத்துட்டு இருக்கிற ஓபிஎஸ் வந்தா கட்சி நிமிந்துரும், இந்த பக்கம் நான் இந்த அரசியலை விட்டே போய்விட்டேன் என்று சொன்ன சசிகலா அம்மையார் வந்து திரும்ப வந்து நான் ஒரு டூர் போறேன் தமிழ்நாடு முழுக்க, தொடர்ச்சியாக கட்சியினுடைய கேடர்ஸ்க்கு நீங்க ஒரு தோல்வியை மட்டுமே கொடுத்துட்டே இருக்கக்கூடிய பட்சத்துல என்ன நம்பிக்கை அவனுக்கு அடிப்படையில் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியின் அடிப்படையில திருமதி சசிகலா அவர்கள் சொல்றாங்க, இனிமேலும் கட்சியை வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் போகட்டும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்து எல்லாம் போகட்டும், எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், எனக்கு கட்சி மேல எந்த விதமான அதிகாரம் வேணுங்கிற ஆசை இல்லை, நான் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன அதுல சேர்த்துக்கிறது என்ன பிரச்சனை? அதாவது சசிகலா அம்மையாரை பொறுத்தளவுக்கு அவங்க ஜெயலலிதா அம்மையார் கூட இருந்து ஒரு 30 வருட ஆட்சி காலத்தை 30 வருட அரசியலை அவங்க ஒரு டைரக்ட் பர்சனாக டைரக்ட் முகமாக அவங்க அனுபவிச்சது கிடையாது என்றாலும் பேக் ஹேண்ட்ல இருந்து அவங்க நிறைய விஷயங்களை அவங்க பார்த்துட்டாங்க. சரிங்களா? இங்கே எல்லாமே இந்த நம்ம விஜய் சொல்கிற டயலாக், இந்த வாழ்க்கை ஒரு வட்டம், மேலே போவோம் நம்ம கீழே வருவோம். அவங்க ஒரு 30 வருஷம் மேலே போயிட்டாங்க சார், அவ்வளோதான். ஒருத்தவங்களோட வட்டம் ஒரு வளர்ச்சி என்பது அவ்வளோதான் இருக்க முடியும். திரும்பவும் நான் கட்சியை விட்டு போயிட்டு திருப்பி நான் வந்து அவங்க வந்து சிறையிலேருந்து வெளியே வந்தோன்னே என்ன சொன்னாங்க, நான் அரசியலை விட்டு விலகுகிறேன். 21 எலெக்ஷன் அப்போ என்ன சொன்னாங்க, நான் பொது வாழ்க்கையிலேருந்து விலகிறேன்னாங்க. இன்னைக்கு விலகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னைக்கு வர வேண்டியதுக்கான அவங்களோட அந்த கண்ணுக்கு முன்னாடி கட்சி உடஞ்சிட்டு இருக்கு, கண்ணுக்கு முன்னாடி கட்சி வந்து பலவீனமாய் கொண்டு இருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்கோம். அப்ப நான் எல்லாத்தையும் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்க அக்கா வளர்த்த கட்சிங்க எது, எங்க அண்ணன் வளர்த்த கட்சிங்க எது, நான் தான் பார்த்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி நீங்க இருக்குமோ அப்படின்னு அந்த உணர்வு இருக்குமா இல்லையா உங்களுக்கு? இல்ல, இது கட்சியில உங்களுக்கு சென்டிமெண்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது சார். சரிங்களா? நீங்க இப்ப சொல்லுங்களா அக்கா வளர்த்த ஜெயலலிதா அம்மையாரை சொல்லி நீங்க அப்படி சொல்றீங்க அக்கா வளர்த்த கட்சி அப்படிங்கிறது. இங்க வந்து சென்டிமெண்ட்ஸ்க்கு இடம் கிடையாது. பார்ட்டியோட வெல்ஃபேர், பார்ட்டியோட நலன். நீங்க அதிகாரம் 2ஆம் பட்சம். அதிகாரம் எப்போ உங்களுக்கு கையில கிடைக்கும், பார்ட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தானே கிடைக்கும். அப்ப அந்த பார்ட்டியை உருக்குலைத்ததில் ஓபிஎஸ் அவர்களின் பங்கு. அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க போய் அங்க உட்காந்து டிராமா பண்ணாம இருந்தீங்கன்னா, தர்ம யுத்தம் நடக்காம இருந்தா இவ்வளவு சீரழிவு நடக்கும். அதுக்கப்புறம் கேரி ஓவர் பண்ணது யாரு? சரியா? அதுக்கப்புறம் கேரி ஓவர் பண்ணது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களா? அந்த விஷயங்கள் அதாவது அதாவது ஒரு பெரிய இதுல ஓட்டையை போட்டு விட்டது யார் ஃபர்ஸ்ட்? நீங்க அன்னைக்கு குருமூர்த்தி பேச்சை கேட்டுட்டு போய் ஏன் தர்மத்தை உட்காந்தீங்க? பிஜேபியோட அஜெண்டாவுக்கு நீங்க ஏன் ஆடுனீங்க? அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்களை வந்து தனக்கு வலதுபுறம் அருகில் கூட்ட உட்கார வச்சது, என்டிஏலே பெரிய கட்சின்னு சொல்லி போட்டு நேர கூட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சது யாரு? மோடி அவர்கள் பக்கத்துல போய் உட்கார்ந்து இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்புறம் நீங்க அவங்க எதை பத்தி என்ன சொல்றீங்க? அதத்தான் நான் திருப்பி சொல்றேன். ஒரு அன்னைக்கு அவர் போனது தவறு, இன்னைக்கு நாங்க போனது சரி. இல்ல திரும்ப சொல்றேன், இந்த பக்கம் கட்சியை காப்பாற்றுவதற்காக போயிருக்கார். அவர்கள் போனது வெல்ஃபேர் ஆஃப் தி பார்ட்டி, அவர் போனது தன்னை காப்பாற்ற. அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். நீங்க போனா தனிப்பட்ட முறை, நாங்க போனா என்னன்னா உங்களுக்கு உண்மையிலுமே அவருக்கு பார்ட்டி மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த பார்ட்டியை வந்து நம்ம காப்பாத்தணுங்கிற ஒரு எண்ணம் வந்து உளப்பூர்வமா இருந்ததுன்னா, மனப்பூர்வமா அதை அவர் விரும்பினார்னா திரும்ப போய் நீங்க வந்து கோர்ட்ல நிக்க மாட்டீங்க, திரும்ப போய் தேர்தல் ஆணையத்திட்ட சின்னத்தை முடக்குங்கன்னு சொல்ல மாட்டீங்க. இப்ப ரீசெண்டா சொன்னாரா இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட அதாவது ஓபிஎஸ் சுத்தி இன்னைக்கு வந்து ஒரு 1,00,000 பேர் நிக்கிறாங்க, 1,00,000 தொண்டர்கள் அவர் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னா கூட அதை வந்து நீங்க ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கலாம். உங்களை சுத்தி அந்த எப்போலாம் அந்த 3 பேர் மட்டும் தான் நிக்கிறாங்க. உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்க திருப்பி பிஜேபியோட அஜெண்டாவை ஏத்துக்கிட்டு அங்க போய் நீங்க என்ன பண்றீங்க,
தேர்தல் ஆணையத்தை சின்னத்தை முடக்கும்னு சொல்றீங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்போ உங்களுக்கு எப்படி பார்ட்டி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? பார்ட்டியை விட்டு வெளியே இருக்கும் போதே பொதுக்குழு கூட்டி இத்தனைக்கும் பொதுக்குழு கூட்டி எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தி எல்லாத்தையும் முன்னாடி வெளியே அனுப்பிச்சு விட்டது யாரு? அது ஏன் செஞ்சாங்க? எஸ், இட்ஸ் ஹேப்பன், இட்ஸ் அ ரியாக்ஷன். வாட்ஸ் ஆக்ஷன்? இது ஏதோ நீங்க பண்ணின ஒரு ஆக்ஷனோட ரியாக்ஷன், சரிங்களா? கட்சியை அப்போ உடைக்கல நீங்க வந்து அவர் வந்து எந்த காலத்தும் கட்சியை உடைக்கல. அவர் என்ன பண்ணாருன்னா, எனக்கு உரிமை இல்லை அப்படின்னா தொடர்ச்சியாக அவர் வந்து மறுதளிக்கப்பட்டார். அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டுட்டே வந்தார். அதனுடைய ரியாக்ஷனா அவர் விருப்பப்பட்ட தொண்டர்கள் அது ஏன் புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்னா, நீங்க அவருக்கு வேணுங்கிற ஆளுங்களை வந்து கேட்டார். நீங்க ஆரம்பத்திலிருந்தே கட்சியோட ஜெயலலிதா அம்மையாரோட மறைவுக்கு பிறகு நீங்க கட்சி தான் நமக்கு முக்கியம் என்று நம்பி நீங்க உட்காந்து கட்சி வந்து நம்மள பிஜேபி அழிக்க பாக்குறான், நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுல நீங்க கட்சியை காபந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை இன்னைக்கு அத்தனை தொண்டர்களையும் ஏப்பாத்திருப்பாங்க. நீங்க என்னைக்கு அவர் வந்து மனதார நான் குருமூர்த்தி அவர்களுடைய கைடன்ஸை ஏத்துக்கிட்டு அவர் பேச்சை கேட்டுட்டு போய் நான் ஜெயலலிதா அம்மையார் சமாதியில் அமர்ந்து தர்ம யுத்தம் நடத்தியது தவறு என்பதை ஓப்பனா அவர் மனப்பூர்வமா ஒத்துக்கிறாரோ, அவருக்குள்ள அவர் என்னைக்கு ஒத்துக்கிறாரா அன்னைக்கு தான் அவர் அடுத்தடுத்து நம்ம என்ன பெரிய பிளண்டர் கட்சிக்கு பண்ணிட்டு இருக்கோம், தான் ஒரு இண்டிவிஜுவலா தனக்குத்தானே என்ன அழிவை தேடிட்டு இருக்கோம்ங்கிறது அவருக்கு புரியும். அது வரைக்கும் நீங்க வந்து ஓபிஎஸ், அது இல்லாமல் இன்னொரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஓபிஎஸ் வந்து ஒட்டுமொத்தமா அந்த சமுதாய மக்களோட தலைவராலாம் அவர் வரல. அவரு டிடிவி தினகரனால் இங்க உள்ள கொண்டு வரப்படுகிறார், வளர்த்து விடப்படுகிறார். ஒரு கட்டத்துல சசிகலா அம்மையாரோட ரெக்கமெண்டேஷன்ல அவர் நிதியமைச்சர் ஆகிறார். அப்படிதானே அவர் வந்து கட்சியில் அவரோட வளர்ச்சி இருந்ததே ஒழிய அவரு வந்து நீங்க இன்னைக்கு எல்லாரும் சொல்றீங்களா ஒரு பாயிண்ட், அவர் ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கிட்டாதான் உங்களுக்கு அங்க தென் தமிழகத்துல வந்து அவர் சார்ந்த சமுதாய மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அவரு அந்த மக்களால் முன்னிறுத்தப்பட்டவர் கிடையாது. அந்த மக்களில் இருந்து மக்களுக்காக உழைத்து அந்த சமுதாயத்தை இது பண்ணணுங்கிறதுக்காக எல்லாம் வந்தவர் கிடையாது. வர்றாரு, எல்லாரையும் போல அவர் வளர்கிறார், அப்படித்தானே ஒழிய அதனால அவர் வந்து ஒட்டுமொத்தமா அந்த சமுதாயத்தையே ரெப்ரசன்ட் பண்ண வந்தவர் இல்ல. ஒரு ஓபிஎஸ் இல்லைன்னா அந்த இடத்துல இன்னொரு ஆளை உருவாக்க முடியும் சார், உருவாக்க முடியும். ஜெயலலிதா மேடம் யார் அடையாளம் கட்டினாங்க? தனக்கு அப்புறம் முதலமைச்சர் யார் அடையாளம் கட்டினாங்க? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், சட்டசபையில் ஜெயலலிதா அம்மையார் சொன்ன வாக்குறுதி, அந்த வார்த்தைகள் இன்னுமே இருக்குது உங்களுக்கு வீடியோவா. எனக்கு பின்னாலும் இந்த கட்சி 100 ஆண்டுகள் இருக்கும். ஒரு தனி இன்டர்வியூல அதே சட்டமன்றத்தில் சொன்னாங்க, அடுத்த தலைமையா யாரு வரதா இருந்தாலும் அவர்கள் போராடி வந்து கொள்வார்கள் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்களே ஒழிய எனக்கு பின்னாடி ஓபிஎஸ் தான் வருவாருன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா ஒரு அடையாளம் காண்பித்து விட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல அதை பதிவு செஞ்சுட்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு குழப்பங்களே வந்திருக்காம கூட இருக்கலாம். அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு முன்னாடி நிதியமைச்சராகவும் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இந்த முதல்வரா ஆனாரு, இடைக்கால முதல்வரா ஆனாரு. இதுக்கு ஒரு முறை இல்ல சார். அப்படி பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் கருணாநிதி அவங்களுக்கு வந்து முதல்வரா உட்கார்ந்தாங்க, இடைக்கால முதல்வரா. அப்ப வரலாறுல எப்பயுமே வந்து இடைக்காலம்னா ஒருத்தவங்களை உட்கார வைப்பாங்க. ஆனா அவங்கதான் வந்து அதுக்காக வந்து ஒரு நம்பிக்கையின் பேர்ல அல்லது இவர் வந்து இருக்கிற சீனியர் அல்லது இவர் யாராவது இவர் இருக்கிறதுலே நம்பிக்கைக்குரியவராக, நம்பிக்கை பாத்திரம் பெற்றவராக திரு பன்னீர்செல்வம் இருந்திருக்கிறார்கள். வெரி குட் क्वेश्चन. நம்பிக்கையின் பாத்திரம் பெற்றவராக இருந்தார் ஜெயலலிதா அம்மையாரோட நம்பிக்கையின் பாத்திரம் பெற்றவராக நீங்க இருந்தீங்க. சசிகலா அம்மையாரோட நம்பிக்கையின் பாத்திரம் பெற்றவராகவும் நீங்கள் தான் இருந்தீர்கள். இருந்தபோது என்ன இதுக்கு போய் நீங்க தர்ம யுத்தம்னு உட்காந்தீங்க? நீங்க ஆரம்பம் முதல் கோணல் முற்றிலும் கோணல். நீங்க ஆரம்பத்துல அவரு குருமூர்த்தியோட கைடன்ஸை கேட்டுக்கிட்டு நீங்க போய் அங்க உட்காந்தீங்க பாத்தீங்களா? அன்னைக்கு நீங்கள் எடுத்த அந்த தவறான முடிவு தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த அழிவுக்குமே, கட்சியோட அழிவுக்கும் அழிக்க முடியுமான்னு பாக்குறதுக்கும் இவர் எடுத்த முடிவு தான் காரணமாக நிற்கின்றது. சசிகலா அம்மையார் இன்னைக்கு இவர்களை பின்னின்று யாரோ இயக்குகிறார்கள். யாரோ இல்ல சார், பிஜேபி இயக்கிட்டு இருக்குது. இவங்க பிஜேபி போடுற ஆட்டத்துக்கு கூட சேர்ந்து நம்ம ஆடுறாங்க. தட்ஸ் தி டிஃபரன்ஸ். என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது உங்களுக்கு அதனால இந்த 3 பேத்துக்கும்? சரி, இப்ப வந்து அவரே இதே ஓபிஎஸ் அவர்களே என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை வந்து நீங்க போய் சேர்ந்துக்கோங்க, சேர்ந்தோன்னே நான் வந்து அதற்கான பொறுப்புகளை நான் வாங்கி தரேன்னு அவங்க சொன்னாங்க, அதனாலதான் நான் போய் சேர்ந்தேன். மோடி ஐயா சொன்னார், அதனாலதான் போய் சேர்ந்தேன்னு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார். அப்ப நீங்க என்ன, நான் மோடி ஐயா சொல்லுவார் நான் போய் சேருவேன், மோடி ஐயா சொல்லுவார் நான் கட்சியை பிரிச்சுட்டு வருவேன் அப்படின்னா உங்களை யார் நம்புவா? கட்சியில் இருக்க நிர்வாகிகள் விட்டுருங்க, உங்களுக்கு ஒரு அடிமண்ட தொண்டர்கள் யார் நம்புவா? அவரோட சொந்த ஆன்மாவே அவரை நம்புமா? மோடி சொன்னார் நான் செய்வேன், மோடி சொன்னார் நான் பண்ணுவேன், மோடி சொன்னார் நான் வருவேன், மோடி சொன்னார் நான் போவேன். இது என்ன? இது வந்து ஒரு தலைமை பண்பா? தலைமை பண்புங்கிறத விட்டு ஒரு மனுஷ பண்பா? நம்ம குடும்பத்தை நாம தான் பாத்துக்கணும் இல்லையா? வெளியே இருந்து ஒருத்தவங்க நம்மளை ஆப்ரேட் பண்ண அனுமதிக்கலாமா?
அப்ப நீங்க அனுமதிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தான் துரோகி. துரோகிகளை உள்ளே வைத்து என்ன செய்ய முடியும்? அதனால இப்போதைக்கு உள்ளே சேர்ப்பதற்கான எந்த விதமான தேவைகளும் இல்லை. டெஃபினட்டா இப்ப இவங்கெல்லாம் இல்லாமே பார்ட்டி ரன் ஆயிட்டா தானே இருக்கு. ம். நீங்க எல்லாம் ஒண்ணு என்ன மீடியா என்ன சொல்றீங்க? 10 தோல்வி 10 தோல்வி 10 தோல்வி. ஆனால் ஒரு பெரும் புயலுக்கு பிறகும் மரம் சாயாமல் அதன் ஆணி வேர் பிச்சுட்டு போகாம நின்னு ஒரு நிழல் கொடுத்துட்டு இருக்குல்ல. ஆனா சக்சஸ் எல்லா உள்ள இருக்கக்கூடிய சீனியர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 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 விதமான எல்லாத்துக்கும்லாம் இல்ல சார். அது எல்லாருக்கும் நீங்க மீடியா கிரியேட் பண்றீங்க திரும்ப திரும்ப ஒரு நேரேட்டிவ். திடீர்னு வந்து இப்போ ஒரு 1 வீக்கா இப்படி அப்படி அப்படின்னு எதுக்கு இந்த அஜெண்டா யார் கொடுத்ததுன்றதே தெரியல. அது காரணம் என்ன தெரியுமா? மூத்த அமைச்சர்கள் 6 பேர் போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு வந்திருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள். அதுதான் காரணம். அதுதான் கேக்குறோம். அதனாலதான் கேட்க வேண்டியிருக்கு. இதுக்கு யார் அஜெண்டா செட் பண்ண வேண்டியது இல்ல. இல்ல இதுல 1000 விஷயம் பேசியிருப்பாங்க. பட் பேசிய விஷயங்களில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் திரும்ப 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 போட்டு கிரைண்டர்ல அரைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணது. கட்சியை வந்து 26 தேர்தலுக்கு தயாரப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இதுல வந்து அந்த தயாரப்படுத்துவதற்கான வேலைகளுக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா இந்த பாயிண்ட் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து வெளியிட்டார். இந்த விஷயத்தை அவர் வெளியிட்டதுல எனக்கு முக்கியமான அது அவர்கள் அந்த சென்றவர்களில் ஒரு சிலர் எனக்கு பேசும்போது என்னன்னா, ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டது. மீண்டும் இது உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறதா அவர் சொல்லியிருந்தார். யார் அவரு? அது நான் எதிராக சொல்ல முடியுமா? அப்ப என்னன்னா இங்க வந்து இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா, இங்க பத்திரிகையாளர்கள் இல்ல பத்திரிகையாளர்கள்ங்கிற இதுலயே வந்து சில பத்திரிகையாளர்கள் லாபிஸ்டாவும் இருக்காங்க. சரிங்களா? அப்புறம் சில பத்திரிகையாளர்கள் அவங்களோட ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது சார். இவங்களை கொண்டு போய் இங்கே சேர்த்து விடுறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கலாம். ஸோ அதனால அவங்க திரும்ப திரும்ப நிறைய மீடியாவில் உட்காந்து டிடிவி வரணும், ஓபிஎஸ் வரணும், சசிகலா அம்மையார் வரணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்டர்வியூ ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இது ஒரு மேன்மேட் அசாசினேஷன் மாதிரி. இது வந்து ஒரு மேன்மேட் செயற்கையாக உருவாக்கப்படுகின்ற ஒரு தேவை, ஒரு இமேஜ். அப்போ இங்கே எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த ஜேர்னலிஸ்ட்ல இன்னைக்கு ஒரு ஒரு குறிப்பிடத்தக்கவர்கள்லாம் வந்து தேர் பிஹேவிங் லைக் ஏ லாபிஸ்ட். இங்கிட்ட அங்கிட்டும் பேசி எதையாவது ஒன்று பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணா அப்படி பேசுறவர்களையும் நம்ம சந்தேகிக்க வேண்டியது. அவங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன லிங்க் இருக்கு, அவங்களுக்கு டிஎம்கேக்கு என்ன லிங்க் இருக்கு, இந்த அஜெண்டா ஏன் அவங்க திரும்ப திரும்ப டிஎம்கே திட்டிட்டே இருக்கிறீங்க, எல்லாத்துலயும் உங்க ஃபேஸ்புக் பதிலையும் திட்டுறீங்க, இதுலயும் திட்டுறீங்க, எல்லாத்தையும் திட்டிட்டு உங்க கட்சி சேர்றதுக்கு அவங்களுக்கு என்னங்க இருக்கு பிரச்சனை? அதாவது டிஎம்கே திட்டணுங்கிறதோ இல்லை டிஎம்கே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுங்கிறதோ நான் என்ன சார் வேண்டிட்டு வரேன். தினமும் காத்தால எழுந்தோன்னா கடவுளே நான் இன்னைக்கு டிஎம்கே 10 ரூபா திட்டணுன்றதா என்னுடைய வேண்டுதல. என்ன அப்படி கிடையாது. இது என்ன அப்படின்னீங்கன்னா அவங்க எப்படி செயல்படுவாங்க, அவங்க எவ்வளவு குரூயலா பிஹேவ் பண்ணுவாங்க. இல்ல உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன், நீங்க வந்து நல்ல நாளும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது உண்டு. திராவிட கட்சிகள், ஒரு திராவிட கட்சி இன்னொரு திராவிட, நாங்கள் அண்ணன் பங்காளிகள் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர்கள் தேசிய கட்சி உள்ள வர்றதுக்கு எந்த கட்சி ஒத்துக்குமா? அதாவது திமுகவுக்கு இன்னைக்கு அந்த நெசசிட்டி உருவாயிருக்கு சார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக வந்து இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறீங்க, திமுக வந்து அது ஆம்ஸ்டாங் அவர்கள் மரணத்துக்கு திமுக தான் காரணம்ங்கிறீங்க, இங்க இருக்கக்கூடிய சில எதிர்க்க காரணத்தில் எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் பட்டியலிட்டு போட்டு சொல்லுகிறீங்க. இப்ப இதுக்கும் அதிமுக வந்து போறதுக்கும் திமுக தான் காரணமா? அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று திமுக நினைக்குதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு அரசியலை கொண்டு போனா பிஜேபி உள்ள வந்துருவான்னு உங்களை பூச்சாண்டி காட்டுற மாதிரி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பூச்சாண்டி காட்டி சோறு ஊட்டலான்னு பாக்குறாங்க. அப்ப இந்த அரசியலே அவங்க வந்து பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு போறதா நமக்கு சேஃப். அண்ணாமலை சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அண்ணாமலைக்கு சபரீசனுக்கு என்ன லிங்க் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த அஜெண்டா அவங்க 2 பேருமே சேர்ந்து பெண் நிறுவனத்துல உட்காந்து உருவாக்கி இருக்கலாமே, ஏன் உருவாக்க மாட்டாங்க? ஏன் உங்களுக்கு வந்து சபரீசன் அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ்காரர்கள் முதற்கொண்டு தொடர்பு இருக்கத்தானே செய்கிறது. அவர் எல்லாத்து கூட தான் லாபி இருக்குது. இப்போ முந்தா நேற்று இவர் வந்தாரு, அதானி வந்தாரு, சபரீசனை தான் பார்த்துட்டு போயிருக்காரு. நான் சொல்லல, பத்திரிகைகள் எழுதுகின்றன, தமிழ் பத்திரிகைகள் எழுதல, எல்லா ஆங்கில பத்திரிகைகளும் எழுதுகின்றன. அதானி வந்து நீங்க என்ன சொல்றீங்க, மோடியோட கையாளு, மோடி எல்லா ப்ராஜெக்டும் அதானிக்கு தான் கொடுக்குறாருன்றீங்க. அந்த அதானி ஏன் வந்து சித்தனந்தன் சாலைக்கு போறாரு, ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு போறாரு, அங்கேயே சபரீசனை மீட் பண்றாரு? அப்ப இதெல்லாமே சேர்ந்து இவங்க சேர்ந்து செய்யற அஜெண்டா கூட இருக்கலாம். தமிழகத்திற்கான இன்வெஸ்ட்மென்ட் என்ன இன்வெஸ்ட்மென்ட் ஏங்க, புது தொழில் தொடங்குறதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் இருக்கலாம். ஏற்கனவே நீங்க அதானிக்கு வந்து கிட்டத்தட்ட 70 கோடிக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? இதே 70 கோடிக்கு மோடி கொடுத்தா மோடி வந்து எல்லாத்துக்கும் அதானிக்கு தள்ளி விட்றாருன்றீங்க. அப்ப அதையே நீங்க பண்ணினா என்ன அர்த்தம்? அப்ப நீங்களும்
பிஜேபிக்கும் டிஎம்கேவுக்கும் ஒரே அஜெண்டா தான், எல்லாத்தையும் கொண்டு போய் அதானிட்ட கொடுக்கணும், இப்ப அதான் உங்க அஜெண்டா. நீங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கீங்க. நாங்க வந்து 2 பேரையும் எதிர்க்கிறோம். திமுகவும் எதிர்க்கிறோம், பாஜகவும் எதிர்க்கிறோம். டெஃபினெட்லி டெஃபினெட்லி தமிழ்நாட்டுக்கு திமுக கேடுங்க, இந்தியாவுக்கு பிஜேபி கேடு. இந்த நாடு எப்போதும் நிம்மதியா அமைதியா நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னா பிஜேபிங்கிற ஒரு நாசகார சக்தி, ஒரு தீய சக்தி, அவங்க பாஷைகளே சொன்ன போனா தீய சக்தி, தேச விரோத சக்தி, அப்புறம் அர்பன் நக்சல்ஸ், அவங்க மத்தியில் இல்லை, இந்த இந்தியாவுக்குள்ளேயே எந்த மூலையில் இருக்கக்கூடாது. இந்த தமிழ்நாடு எப்போதும் அமைதியான ஒரு பூமியாக இருக்கணும், எல்லா மக்களும் நிம்மதியாக வாழணும், குறிப்பாக கள்ளச்சாரம் இருக்கக்கூடாது, குறிப்பாக கஞ்சா இருக்கக்கூடாது, பெண்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா இங்க திமுகங்கிற ஒரு நாசகார சக்தி இருக்கவே திமுக கூடாது. ஆட்சி காலத்துல கஞ்சாவே இங்க போலங்கள. முன்னாள் அமைச்சர்கள் பேரெல்லாம் அதுல, முன்னாள் இருக்க இந்த கமிஷனர்கள் பேரெல்லாம் அந்த இதுல இல்ல, எதுலையுமே இல்ல இல்லையா? இல்ல நீங்க வந்து கஞ்சாவையும் அந்த அந்த குட்கா. பாக்கெட் குட்காவையும் ம். போட்டு நான் குழப்பிக்கிறீங்கன்னு கேட்கறது நினைக்கிறேன். போதைப் பொருட்கள் கேட்கிறேன். போதை இங்க வந்து அந்த குட்காவை விட மோஸ்ட் டேஞ்சரஸ் உங்களுக்கு கஞ்சா. நீங்க கஞ்சா மீடியா அதை தான் சீரியஸா பேசணும். ம். ஸ்கூல் குழந்தைங்க கையில புழங்குது சார் கஞ்சா, ம். அதை இந்த அரசாங்கம் கண்டுகொள்ள மாட்டேங்குது. ம். இந்த கள்ளச்சார சாவு நடந்து 1 மாசம் கூட ஆகல, ம். அடுத்த திருப்பி நேற்று விழுப்புரத்துல 7 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட். ம். அப்ப தொடர்ந்து இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அப்ப இது வந்து எப்படி ஒரு நல்ல ஆட்சின்னு சொல்லுவீங்க? இது ஒரு நல்ல கட்சின்னு எப்படி சொல்லுவீங்க? அவங்க கட்சிக்காரங்களே இன்டர்நேஷனல் லெவல்ல போதைப் பொருள் கடத்துறாங்க. அவங்க கட்சிக்காரர்களே அங்க சிட்டரசு வந்து உட்காந்து கஞ்சா அந்த ஏற்றுமதிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் ஆஃபீஸே சீல் வச்சுட்டாங்க. அப்ப இந்த கஞ்சா, மெத்தஃபெட்டமைன் இந்த மாதிரி போதைப் பொருட்களை கடத்துறதுக்காகவே ஆட்சிக்கு வந்தாங்களோன்னு சந்தேகமா இருக்கு இப்போ. இதையெல்லாம் பண்ணி எதையாவது 5 வருஷம் 10 வருஷம் இங்கேயே ஒரு மத்தியில் ஆட்சி, இங்கே மாநிலத்தில் ஆட்சியில் இல்லை, அங்கே மத்தியில் இதோட 15 வருஷம் ஆக போகுது, அடுத்த 5 வருஷம் முடிஞ்சா. அப்போ 25 வருஷம் போச்சு சம்பாதிக்காம, எதையாவது ஒன்று சீக்கிரமாக சம்பாதிப்போம் அப்படின்னு தான் கஞ்சாவும் மெத்தபெட்டமைன் கடத்தல்லையும் திமுக அரசு ஈடுபட்டு இருக்குது. இதையெல்லாம் கடத்தணும், எதையாவது ஒன்று பண்ணி சீக்கிரமாக பணக்காரனாகணும். ஏற்கனவே பிடிஆர் சொல்லிட்டாரு 30,000 கோடி அடுக்கடுக்கான கொண்டு போயிட்டீங்க. குற்றச்சாட்டுகளை நீங்க வாட்டுக்கு போற போக்குல அப்படியே போட்டுட்டே போயிட்டே இருக்கீங்க. நீங்க நான் சொன்னேனா நாச்சியால் சுகந்தி, நான் சொன்னேனா 30,000 கோடி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க, நான் சொன்னேனா? அது பிடிஆர் அவங்க கட்சிக்காரர் சொன்னாங்க. குற்றச்சாட்டுக்கு அவங்க சம்பாதிக்க போறாங்க, இவங்க சம்பாதிக்க, இதெல்லாம் வந்து ஒரு அரசம்பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு நியாயமான குற்றச்சாட்டா இருக்கு உங்களுக்கு? இது நீங்களே சரி. இப்போ வந்து இந்த துரைமுருகன் அவர்கள் மீது 4700 கோடிக்கு மணல் அள்ளியிருக்காருன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல வழக்கு இருக்குது, வழக்கு தொடுத்திருக்காங்க. யார் தொடுத்த அந்த வழக்கு? ஆதாரங்கள் எல்லாத்தையும் இஸ்ரோ ஸ்டாட்லைட் வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வரிசையா கொடுத்துருக்காங்க, மேப் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க கடத்தாமையா இஸ்ரோ மேப் வந்து சும்மா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரோடு டெண்டர், சாலை டெண்டர், அது அவரு சிபிஐ போடுங்கன்னு சொல்லி தானே உட்கார்ந்து சட்டமன்றத்தில் கேட்டு போடுங்கன்னு சொன்னாரு. நீங்க போட்டிருக்க வேண்டியதானே சார்? நீங்க எல்லாரும் திரும்ப இந்த குற்றச்சாட்டு சொன்னாதான் சட்டமன்றத்தில் போடுங்க, கேஸ் போடுங்கன்னு சொன்னாரு. போட்டிருக்க வேண்டியதானே நீங்க? அப்ப சும்மா இதையே இது ஒண்ணு, இன்னொரு இந்த இன்னும் கொடநாடு கேஸ், இதெல்லாம் நீங்க திரும்ப சொல்லும் போது தான் என் மேல கேஸ் போடுங்க, வழக்க நடத்துங்கன்னு தான் சொல்றாரு. ஏன் இன்ன வரைக்கும் நீ நடத்தாம இருக்க? ஏன் உனக்கு தில்லு இல்ல? இது உள்நோக்கமோ? ஏன் இந்த தில்லு இல்ல உனக்கு? நீங்களா ஒரு இதுக்கு முன்னாடி என்னது, எப்ப பார்த்தாலும் இந்த இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாங்க வந்து இந்த ஆட்சி இவர்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே ஜெயலலிதா அம்மையார் மரணத்தில் மர்மம் இருக்குது, நான் கண்டுபிடிச்சு தரேன். இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சு நீங்க என்னத்த கிழிச்சிட்டீங்க? அப்ப நீங்க என்ன அப்படின்னா, நீங்க ஆட்சிக்கு வரணும்னா வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் திமுக சொல்லும். பொய் பித்தலாட்டம் ஈக்குவல் டு திமுக சார். பொய் பித்தலாட்டம் ஈக்குவல் டு திமுக, அவ்வளவுதான். அதை போய் வேற என்ன டிஸ்கிரைப் பண்ணும்? வாயை திறந்தா போய் இந்த ஆட்சியில திமுக வந்து வளர விடாமல் செய்வதற்கு இது போன்ற கட்டமைப்புகளே அதிமுக எதையாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட பிரதான திட்டம். அந்த திட்டத்துக்கு திமுக எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. அதோட ஒரு பகுதியாக தான் நான் வந்து இவங்க வந்து அதானி எல்லாம் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து செல்வதும் அங்கே ஆலோசனைகள் நடைபெறுவதும் இதெல்லாம் இப்படித்தான். அப்போ நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவர்கள், நீதியானவர்கள் தானே, சொல்ல வேண்டியதானே. எதுக்கு உங்க அதானி உங்க வீட்டுக்கு வந்தாரு? 2 மணி நேரம் உட்காந்து என்னத்தை பேசிட்டு போனாரு? சொல்லுங்களேன், மீடியா கிட்ட தைரியம் இருக்கா? அப்போ இதுக்கெல்லாமே ஒரு விசாரணை குழு போடணும். இவங்க ஒரு குழு அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? எது கேட்டாலும் குழு. எதுக்கு அதானி வந்தார்? வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் வந்தார் அதானி. அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தாருன்னா தலைமைச் செயலகத்தில் பார்த்துட்டு போகலாம்ல. எதுக்கு பர்சனலாக அவங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து பேசிட்டு போறாரு? வாட்ஸ் த ரீசன்? அது சொல்ல முடியுமா உங்களால? முடியாது இல்லையா அவர்களால்? அப்போ எதுலையுமே நேர்மையில. அதனால தான் சொல்றேன், தில்லு முள்ளுன்னா திமுக, பொய் பித்தலாட்டம் ஈக்குவல் டு திமுக, அவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த கட்சியை என்ன வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்ண முடியும்? உங்க கட்சியை பத்தி எது கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு பதிலாக திமுக திட்டுறதே ஒரு வேலையாக வைத்துக் கொண்டிருக்கு. திட்டுறது இல்லை சார், விமர்சனம். திட்டுவது வேறு, விமர்சனம் வேறு. நான் வந்து நேர்மையான ஒரு விமர்சனத்தை சொல்றேன்.
நான் அவங்க கிட்ட என்ன கேட்டேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த 3 பேர்த்து சேர்த்துக்கு வர மாட்டாருன்னு கேட்டேன். ஆனா அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. அது சீனியர்ஸ் பேசுறாங்க, அவங்களுக்குள்ள நியாயமா டிஸ்கஸ் சரி, பண்ணாங்க, அதாவது பல்வேறு விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அதை மூடிட்டீங்க. அதுக்கு பதிலா வந்து திமுக வந்து திமுக. சோ நீங்க இல்ல, நீங்க எளிமையா சேர்த்துக்கணும். டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க இல்லையா? இல்ல, சேர்த்துக்கணும்னா இந்த சேர்த்துக்குவார்களா சேர்த்து மாட்டார்களான்னு மாட்டாங்களா தான் கேட்டேன். அப்படிங்கிற நான் வந்து இதுல நான் ரொம்ப ஓப்பனா தான் உங்ககிட்ட கேட்டேனுங்க. ம். நான் என்ன கேட்டேன், பாசிபிள் இருக்கா இல்லையா? அவர் பண்ணுவாரா பாசிபிலிட்டி இல்ல சார். There is no possibility. 100% there is no possibility. லெட் அஸ் That's வெயிட் all. அண்ட் see. Let us Yeah, wait and let's see. wait. Let's wait Let's and see. wait. என்ன நடக்க போகுது? Uh, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேறு யாரும் மீண்டும் வந்து சொல்வார்களா? அதை இவர் ஏற்க போகலா? அல்லது மீண்டும் ஒரு பொதுக்குழு கூட போகிறதா? அது என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து மீண்டும் இது தொடர்பா நம்ம பேசுவோம். okay. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.